Good morning students, I am MRK. We are going to see plus 2 mathematics chapter 8 exercise 8.6 அதாவது செயின் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் சங்கிலி விதி அப்படின்னு சொல்கிறது ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் ரூல் அப்படின்னு சொல்லலாம், அல்லது செயின் ரூல்னு சொல்லலாம். இதனுடைய டாபிக் அதுதான். செயின் ரூல் அப்படின்னு சொல்லலாம், சங்கிலி விதி அப்படின்னு சொல்லுவாங்க. செயின் ரூல் அல்லது ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே ஒன்று தான். டயக்ராம் போட்டு செய்கிறது புத்திசாலித்தனம். ஓகேங்களா? டைரெக்டாக செஞ்சோம்னா ஃபார்முலாஸ் எடுக்க முடியாது. ஏன்னா ஃபங்க்ஷன் ரெண்டு விதமாக இருக்கும். ஒன்று w ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்னு கொடுத்துருக்கேன், சரியா? அல்லது இப்படி எடுத்துக்கோ, எஃப் சீக்குவல் டு டபிள்யூ சீக்குவல் டு ஃபங்க்ஷனு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்னு ஃபங்க்ஷன் இருக்குது. டபிள்யூன்ற ஃபங்க்ஷன் எக்ஸ் ஒயில் அமைந்தது. அதில் எக்ஸ் கமா ஒய்க்கு அவ கொடுத்துருப்பாங்க. ஆர் ஃபங்க்ஷன் அட் டி அப்படின்னு சொல்கிறான், அட்டு டி அப்படின்னு சொல்கிறான். ஏதாவது சும்மா நான் எழுதுகிறேன். என்ன எழுதுகிறேன் அப்படின்னா, டபிள்யூ சீக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் இந்த மாதிரி கொடுத்துட்டு, இதில் எக்ஸுக்கும் ஒய்க்கும் ரெண்டு கொடுக்குறான் ஃபங்க்ஷனு டி டூ டி அல்லது டி ஸ்கொயர் இந்த மாதிரி கொடுத்துட்றது. புரியுதான்னு பார்த்துக்க. இதுதான் இதில் சொல்லியிருக்கேன். டபிள்யூ எக்ஸ் ஒய் ஃபங்க்ஷனாகவும் எக்ஸ் ஒய்யை டீன்ற ஃபங்க்ஷனாகவும் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். அப்படி சொன்னோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்றதுக்கு டயக்ராம் போட்டு தான் நம்ம ஆன்சர் எடுக்க முடியும். புரியுதா சொல்கிறது? அப்படி என்ன சார் டயக்ராம் அப்படின்னா, இந்த மாதிரி அப்படி போட்டு பார்த்துக்கோ. அப்படி போட்டுட்டு இது டபிள்யூ ஃபங்க்ஷன் எக்ஸ் கமா ஒய் இப்படி போட்டுறேன். இதில் ஒரே ஒரு டீன் கொடுத்தனால நான் இங்கே டீன் மட்டும் போடுறேன். அப்போ ஒரு படம் வந்துச்சுன்னா பொறுமையாக நிதானமாக பாரு. இப்போ டபிள்யூ எக்ஸை பொறுத்தும் ஒய்யை பொறுத்தும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். டோ டபிள்யூ பை டோ எக்ஸ், டோ டபிள்யூ பை டோ ஒய்னு. பட்டு எக்ஸை டீயை பொறுத்து மட்டும்தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். இதில் ஒரு லைன் தான் வருது பாரு. அப்போ டிஎக்ஸ் பை டிடின்னு தான் எழுத முடியும். இதில் எழுதியில் டிஒய் பை டிடின்னு தான் எழுத முடியும். இல்லை சார் நான் வராது அப்படின்னா, ஒரு படம் வந்துச்சுன்னா கீழே மட்டும் டிஎக்ஸ் டிஒய் அப்படின்ற மாதிரி வரும். அது குறித்தனமாக நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் எக்ஸுன்ற இப்போ இந்த கணக்கில் எக்ஸ் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர்னு எடுக்கிறோம். இதை டீயை பொறுத்து தான் டிஃப்ரென்ஷியேட் ஆகும். அப்போ டிஎக்ஸ் பை டிடின்னு தான் போட முடியும். புரியுதா சொல்கிறது? அதில் போய் டோன் போட முடியாது. அது மாதிரி நல்லா பிரான்ச்சஸ் வர்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி வருதா பிரான்ச்சஸ்னால் டபிள்யூ ரெண்டு தடவை பண்ணலாம். ரெண்டு தடவை பண்ணலாம்னு சொல்லிட்டாலே டோன் போயிடும், பார்சியல் அப்படின்னு அர்த்தம். பட் எக்ஸுன்ற பிரான்ச் ஒன்று தான் வருது பாருந்தா. அப்போ இது ஒன்ஸ் தான் பண்ண முடியும், டிஎக்ஸ் தான் பண்ண முடியும். அப்போ பிரான்ச்சஸ் எடுத்து பார்த்துக்கோ அந்த லைனை வச்சு. சரியா சொல்கிறது? அப்போ இதை எழுதையில் நம்ம பொறுமையாக எழுதணும். டிடபிள்யூ பை டிஏ டிடபிள்யூ பை டிடி ஈக்குவல் டு இது ரெண்டையும் சேர்த்து எழுதணும். டோ டபிள்யூ பை டோ எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் பை டிடி ப்ளஸ் டோ டபிள்யூ பை டோ ஒய் இன்ட்டு டிஒய் பை டிடி. இதுதான் இதுக்குள்ள ஃபார்முலா. எழுதுறது கற்றுக்கிறணும். அதே இது 3 இது கொடுத்துருந்தா, செகண்ட் ஒன் அதே மாதிரி ஃபங்க்ஷன் டபிள்யூன்னு கொடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் 3 கொடுக்குறோம். அப்போ எக்ஸ் கமா ஒய் கமா இசட் ரெண்டு வேரியபிளாக கொடுக்குறேன். எக்ஸு ஒய் இசட் இருக்குல்ல, அதை எப்படி கொடுக்குறேன்னா ஆர் ஃபங்க்ஷனாக கொடுக்குறேன். என்ன ஃபங்க்ஷனாக கொடுக்குறேன்னா ரெண்டு விதமாக, ஆர் ஃபங்க்ஷன் அட்டு எஸ் கமா டின்னு கொடுத்துட்றேன். புரியுதா சொல்கிறது? அப்போ நம்ம ரெண்டு இது சேர்ந்து வரும். எக்ஸுக்கு எஸ்டி, ஒய்க்கு எஸ்டி ஸ்கொயர் அல்ல 2ST, இசட்டுக்கும் எஸ்டி கியூபு அந்த மாதிரி சேர்ந்து வரும். எஸ்ஸும் டியும் சேர்ந்து வரும். அப்போ நல்லா யோசிச்சுக்கோ. படம் போட போகிறேன். 3 இருக்குது. அப்போ நான் ஒரே படத்தில் 3 விதமான கோடுகள் வரைகிறேன். ரைட். இப்போ இது டபிள்யூ தான், இது எக்ஸு, எனக்குள்ளே ஒய் போட்டுக்கோ,
இங்கே இசட் போட்டேன். சரி, இப்போ 3 பிரான்ச்சஸ் வருது. எதுலேருந்து? டபிள்யூலேருந்து. அப்போ டோ டபிள்யூ பை டோ எக்ஸு, டோ டபிள்யூ பை டோ ஒய், டோ டபிள்யூ பை டோ இசட். இதில் ஒரு பிரான்ச் தான் வருது. அப்போ டிஎக்ஸ் பை, அதே மாதிரி டிஇசட் பை, இங்கே டிஒய் பைன்னு எழுதிடுவேன். கீழேன்னா இங்கே 2 இது இருக்கனால எஸ்ஸை பொறுத்து ஒன்று, வித் ரெஸ்பெக்ட் டு எஸ் ஒன்று. அப்போ டிஎஸ்ன்னு எழுதலாம், இதை டிஎஸ்ன்னு எழுதலாம், இதை டிஎஸ்ன்னு எழுதலாம். இதுதான் இதுக்கு அர்த்தம். இன்னொரு பிரான்ச்சு போடணும், கணக்கு படம் அதே மாதிரியே படம் இன்னொன்று போடணும். போட்டு கீழே டீன்னு கொடுக்கணும். அதே மாதிரி செய்ய போகிறேன். ஆனால் 2 படம் ஆயிடுச்சு பாரு. ஏன்னா இந்த பேராமெட்ரிக் ஈக்குவேஷனில் எக்ஸு ஒய் இசட் பொறுத்துருந்துச்சுல, அது 2 விதமாக இருக்கும். ஒன்று எஸ்ஸை பொறுத்து ஒன்று, இன்னொன்று என்னது டீயை பொறுத்து. இதில் டீ மட்டும்தான் இருந்துச்சு. அப்போ நான் அதே மாதிரி தான் எழுத போகிறேன். டபிள்யூ எக்ஸு, இங்கே ஒய் தான், இங்கே இசட் தான். இப்போ நீ இது எப்பயும் போல் பிரான்ச்சஸ் பிரியுது. அப்போ டோ டபிள்யூ பை டோ எக்ஸ், டோ டபிள்யூ பை டோ ஒய், டோ டபிள்யூ பை கீழே டோ இசட்ன்றது. இது ஒரு பிரான்ச்சஸ் தான், டிஎக்ஸ் தான், இதுவும் டிஒய் தான், இதுவும் டிஇசட் தான். ஒரு பிரான்ச் தான் பிரியுது. ஆனால் கீழே என்ன இருக்குது? டிடின்னு எழுதணும். இப்போ கேட்குறதுக்கு தகுந்தாப்பில் கொஸ்டின் அரேஞ்ச் பண்ணணும். டோ டபிள்யூ பை டோ எஸ் அப்படின்னா 2 படம் வந்துட்டாலே டோ டபிள்யூ பை டோ எஸ்ன்னு வந்துடும். புரியுதா சொல்கிறது? இதுதான் எஸ்ஸுக்கு உள்ளது. அப்போ இது சேர்த்து எழுதணும். 3 விதமாக எழுதணும். டோ டபிள்யூ பை டோ எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் பை டிஎஸ். பார்த்துக்க, டோ போட்டுறக்கூடாது. ப்ளஸ் டோ டபிள்யூ பை டோ ஒய் இன்ட்டு டிஒய் பை டிஎஸ் ப்ளஸ் டோ டபிள்யூ பை டோ இசட் இன்ட்டு டிஇசட் பை டிஎஸ். மாற்றி போட்டினா தப்பு, பார்த்துக்கோ. அதே மாதிரி டோ டபிள்யூ பை டோ டீன்னு கேட்டால் நெக்ஸ்ட்டு படத்துக்குள்ளது. இது ஃபுல்லாக அப்படியே வந்துடும். டோ டபிள்யூ பை டோ எக்ஸ், இங்கே பார்த்துக்கோ. அதே மாதிரி கீழே டிஎக்ஸ் பை டிடி ப்ளஸ் டோ டபிள்யூ பை டோ ஒய், டிஒய் பை டிடி. மனப்பாடம் பண்ணிடாத, இதை படத்தை பார்த்தே எழுது. டோ டபிள்யூ பை டோ இசட் இன்ட்டு டிஇசட் பை டிடி. ஒரு படம் வந்துச்சுன்னா கீழே உள்ளது நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா டிஎக்ஸு டிஒய் அப்படின்ற மாதிரி வந்துடும். 2 படம் வந்துட்டாலே எல்லாமே டோ 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 டோன்னு வந்துடும். அதையும் நீ நான் வச்சுக்கலாம். எல்லாமே எப்படி வந்துடும்? டோ 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 டோன்னு வந்துடும். புரியுதான்னு பார்த்துக்க. இதுதான் என்னுடைய கான்செப்ட். இது தெரிஞ்சால் தான் இந்த எக்ஸசைஸ் வந்து ஈஸியாக மூவ் பண்ணி கணக்கை முடிச்சிடலாம். சரியா சொல்கிறது? அதை பார்த்துக்கோ. மனப்பாடம் பண்ணி டி டோ டின்னு மனப்பாடம் பண்ணின்னு வச்சுக்குவேன், எதுவும் செய்ய முடியாது, தப்பாயிரும். பார்த்துக்கோ. இல்லை பிரான்ச்சஸை வச்சு அதை ஃப்ரேம் பண்ணும். ஒரு வேரியபிளுக்கு பிரான்ச்சஸ் எத்தனை பிரியுதுன்னு பாரு. டபிள்யூக்கு வந்து 2 பிரியுது இது பிரான்ச்சஸ்ஸு. அதனால தான் டோ போட்டிருக்கேன். செகண்ட் சம்மில் 3 பிரியுது பிரான்ச்சஸ். ஆனால் எக்ஸு ஒய்க்கெலாம் ஒரு பிரான்ச் தான் மேலே பிரியுது. கீழே வந்து என்ன பிரியுது அப்படின்ட்டு பார்த்துக்கோ. கீழே என்ன பிரியுது அப்படின்ட்டு பார்த்துக்கோ. கீழே பிரியையில் என்னது? எக்ஸை வந்து டீயை பொறுத்தும் பண்ணலாம். இதேமே நான் வந்து உனக்கு இதாக எழுதிட்டேன் பாரு. 2 படம் அப்படின்னு வரையில் எஸ்ஸை பொறுத்து ஒன்று பண்ணலாம், டீயை பொறுத்து ஒன்று பண்ணலாம். சாரி, இந்த எழுதி நான் தப்பாக எழுதிக்கேன் பாரு. நானே சொல்லிவிட்டு வாயில் சொல்லிவிட்டு எல்லாமே டோ 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 வரும்னு சொல்லிவிட்டு எனக்குள்ளே டி எழுதிட்டேன் பார்த்தியா? அதுதான் தப்பு. அதான் பார்த்துக்கிறோன்னு கவனமாக. இந்த நானே இப்போ தான் சார் கண்டுபிடிக்கிறேன் பாரு. எல்லாமே டோ டோன்னு தான் வரும். ஏன்னா எக்ஸுக்கு வந்து 2 விதமாக இருக்குது. எக்ஸ் எப்படி இருக்குது? 2 விதமாக இருக்குது. எஸ் இருக்குது, டீயும் இருக்குல்ல. எஸ் இருக்குது, டீயும் இருக்குது. அப்போ டோ எக்ஸ் பை டோ எஸ்ன்னு தான் வரும். அதே மாதிரி டோ ஒய் பை டோ எஸ்ன்னு தான் வரும். இது டோ இசட் பை டோ எஸ்ன்னு தான் வரும். டோ எக்ஸ் பை டோ டி, டோ ஒய் பை டோ டி. 2 படம் வந்துட்டாலும் எல்லாமே டோ தாண்டா வரும். நல்ல வேலை. டோ எக்ஸ் பை டோ எஸ், டோ ஒய் பை டோ எஸ், டோ இசட் பை டோ எஸ். இந்த 3 இதுக்கு டோ எக்ஸ் பை டோ டி, அதே மாதிரி டோ ஒய் பை டோ டி, அதே மாதிரி டோ இசட் பை டோ டி. நல்ல வேலை. எல்லாம் 2 படம் வந்துட்டாலே ஏன்னா வந்து எக்ஸை வந்து 2 தான் பிரிக்கலாம். சரிங்களா? அதான் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. பொறுமையாக நிதானமாக செய்யணும். 2 படம் வந்துட்டாலே எல்லாமே டோ டோ டோன்னு வந்துடும். ஃபஸ்ட்டு ஒரு படம் அப்படின்றதில் பிரான்ச்சஸை வச்சு அது தகுந்தாப்பில் எழுது.
புரியுதா? குட். நான் இப்போ கணக்குக்கு போகிறேன். எக்ஸசைஸ் 8.6க்கு உள்ளது. நிதானமாக செஞ்சுக்க. குட். படம் போட்டு செஞ்சோம்னா, டயக்ராம் வரைஞ்சி செஞ்சோம்னா ஈஸியாக இருக்கும். கிவன் என்ன கொடுத்துருக்கு பார். ஃபஸ்ட்டு சம்மு u ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு கொடுத்துருக்கு. u ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்னு கொடுத்துட்டு ஃபங்க்ஷனு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் 3xy பவர் 4 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் 3xy பவர் 4 கொடுத்துட்டு எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் டி கமா ஒய் ஈக்குவல் டு சைன் டி அப்படின்னு கொடுத்துருக்கு. இப்போ நீ கவனிச்சு பாரு, படம் போட்டு தான் செய்யணும். இப்போ யூ இருக்குது, ரைட், ஓகே. இந்த ரைட் சைடில் என்ன இருக்கும் பாரு, யூன்னு கொடுத்துட்டா மேலே போட்டேன். இதில் எக்ஸ்ஒய்ன்னு தானே கொடுத்துருக்கு கணக்குள்ள. இந்த எக்ஸ்ஒய்ன்னு கொடுத்துருக்கு. அப்போ நான் எக்ஸ்னு ஒன்று போடணும், ஒய்ன்னு ஒன்று போடணும். இப்போ இதில் எக்ஸ் ஒய்க்கு கொடுத்துருக்க ரைட் சைடில் என்ன கொடுத்துருக்கான், டீன்ற பேராமீட்டர் மட்டும்தான் கொடுத்துருக்கான். வேறு எதுவும் இருக்கா எஸ்எஸ்ன்னு இல்லை. அப்போ ஒன்று டி மட்டும் போட்டால் போதும். அப்போ ஒரு படம் வந்துருச்சு. ஒரு படம் வந்துட்டாலே கீழே உள்ளது இல்லை பிரான்ச்சஸை வச்சு நீ போட்டுக்கிட்டாலும் சரி. என்னது, பிரான்ச்சஸை வச்சு நீ போட்டுக்கிட்டாலும் சரி. இது 2 பிரான்ச் பிரியுது யூக்கு. அப்போ டோ யூ பை டோ எக்ஸ், டோ யூ பை டோ ஒய். இது ஒரு பிரான்ச் தான் பிரியுது, டிஎக்ஸ் பை டிடி தான். இது டிஒய் பை டிடி தான். ஒரு படம் வந்தால் கீழே மட்டும் டிஒய் டிஎக்ஸ் அந்த மாதிரி வந்துடும்டா, டிஃப்ரென்ஷியேட் வந்துடும், பார்சியல் வராது. நான் சொல்கிற அர்த்தம் புரியுதா? அதை கவனிச்சுக்கோ. 2 படம் வந்தால் எல்லாமே டோன்னு ஆயிரும். இப்போ நான் இதை கண்டுபிடிக்க போகிறேன். கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்னு பார்த்துக்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்குன்னா டியூ பை டிடின்னு கேட்டிருக்கு. அதில் எய்ம் பண்ணிக்கோ, டியூ பை டிடி அப்படின்னு கேட்டிருக்கு. டியூ பை டிடின்னு கேட்டிருக்கு. அப்போ நம்ம சேர்த்து எழுதிக்கிறணும். முதல்ல டோ யூ பை டோ எக்ஸ், கீழே என்ன இருக்குது, டிஎக்ஸ் பை டிடி. மாற்றி எழுதிடக்கூடாது, அதனால் பார்த்து எழுதுகிறேன் பொறுமையாக. அடுத்து டோ யூ பை டோ ஒய் இன்ட்டு டிஒய் பை டிடி. பொறுமையாக நீ தான் ரெண்டையும் சேர்த்து எழுதிட்டேன். இப்போ இதை நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான்டா நம்மளுக்கு கான்செப்ட். இதுதான் கான்செப்ட். இதை நீ செஞ்சிட்டினா ஓகே, அவ்வளோதான். அதான் நான் பொறுமையாக நீ தான் நான் பார்த்துக்குன்னு சொன்னேன். ஏன்னா இதில் தவறு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்னத்தையா டோன்னு எழுதிடாத. ரைட், பார்சியல் டெரிவேட்டிவ் அப்படின்றது சரியா? ரைட், பகுதி வகையிடல் அப்படின்ட்டு. ரைட், இப்போ நம்ம கணக்குக்கு வருவோம். ஃபஸ்ட்டு யூ எடுத்து, யூ இருக்குல்ல, அதை எடுத்து 2 தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். இது ரெண்டையும் கண்டுபிடிக்க போகிறேன். 2 தடவைனா ஒரு எக்ஸை பொறுத்து ஒன்று, அதனால் பார்சியல் டோ யூ பை டோ எக்ஸ். அப்போ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம்னா ஒய் கான்ஸ்டன்ட் வச்சுக்கிறணும். ஒய் எக்ஸ் ஸ்கொயரோட சேர்ந்துருக்கு, கான்ஸ்டன்ட். சரியா சொல்கிறது? அப்போ எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x ப்ளஸ் 3y பவர் 4 வச்சுக்கோ. எக்ஸை தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், அப்போ 1. அவ்வளோதான். இப்போ தான் சரி பண்ணிக்கன்னா கரெக்ட் பண்ணிக்கிறேன், சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். 2xy ப்ளஸ் 3y பவர் 4. இது ஒரு கான்செப்ட். நெக்ஸ்ட்டு அதே யூ தான் டோ யூ பை டோ ஒய்ன்னு கண்டுபிடிக்க போகிறேன். அதே இதை ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறனால எக்ஸ் ஸ்கொயர்ன்றது கான்ஸ்டன்ட். அப்போ ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ப்ளஸ் 3xன்றது கான்ஸ்டன்ட். அப்போ ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம்னா ஒய் பவர் 4 இருக்குது. அப்போ 4y க்யூப் அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 12 எக்ஸு ஒய் பவர் 3 2 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த சைடு வர்றோம். எந்த சைடு வர்றோம்? பேராமெட்ரிக்கில் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்கு, இ பவர் டின்னு. அதே மாதிரி ஒய் ஈக்குவல்ட்டு என்ன கொடுத்துருக்கு, சைன் டி அப்படின்னு கொடுத்துருக்கு. இதை கண்டுபிடிக்க போகிறோம் ப்ளூ லெட்டரில். அப்போ டிஎக்ஸ் பை டிடி இ பவர் எக்ஸ்ன்னு நினச்சிக்கிட்டே பாரு. இ பவர் எக்ஸ்னால் இ பவர் எக்ஸ் தான், அப்போ இ பவர் டி தான். அப்போ இதே மாதிரி டிஒய் பை டிடி சைன் டின்னு நினச்சிக்கிட்டா காஸ் டி. அவ்வளோதான், முடிஞ்சு. எல்லாத்தையும் சேர்த்து கணக்கில் அப்ளை பண்ண போகிறோம். இதில் அப்ளை பண்ண போகிறோம். இதில் தான் அப்ளை பண்ணணும். ஃப்ரம் 1. அவ்வளோதான். நீட்டாக கொண்டு வா கணக்கை. பிளாக்கில் வந்துடுறேன். du பை டிடி
ஃபஸ்ட்டு ஒன் என்ன இருக்குது, இந்த இருக்குது, இதுதான் அதுக்குள்ளது. டோ யூ பை டோ எக்ஸ் 2xy ப்ளஸ் 3y பவர் 4 இன்ட்டு இ பவர் டி இது. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் கீழே இதை எழுதிட்டு எக்ஸ் ஸ்கொயர், அதாவது டோ யூ பை டோ ஒய் க்யூப் இன்ட்டு dy பை டிடி காஸ் டி. அவ்வளோதான். இப்போ கணக்கை சரி பண்ணணும். எதுவும் காமனாக இருக்க மாதிரி இருந்தால் வெளியே எடுத்துக்கலாம். சரி, நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்க. இங்கே இந்த லெஃப்ட் சைடில்டா தம்பி கீழே என்ன இருக்குது, டி. அப்போ ஆன்சர் ஃபுல்லாக டீலையோ தான் காட்ட வேண்டும். ஆன்சர் எதில் காட்டணும், டீயில் தான் காட்டணும். அப்போ நான் ரீப்ளேஸ் xy 2 எக்ஸுக்கு இ பவர் டி, ஒய்க்கு வந்து சைன் டி ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ப்ளஸ் 3 ஒய் பவர் 4 இருக்குது. அப்போ சைன் பவர் 4t இன்ட்டு இ பவர் டி ப்ளஸ் அடுத்த செட்டுக்கு வரேன். எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ இ பவர் டி ஸ்கொயர்னு அர்த்தம். அப்போ 2tன்னு அர்த்தம். ப்ளஸ் 12 எக்ஸுக்கு பதிலாக இ பவர் டி, ஒய்க்கு பதிலாக சைன் டின்னு சொல்கிறனால சைன் கியூப் டி இன்ட்டு காஸ் டி. அவ்வளோதான். இப்போ நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன் எல்லாத்தையுமே. இப்போ எதுலேயும் வெளியில் எடுக்கலாமா வைக்கலாமா அப்படின்ற மாதிரி பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்பில் சிம்பிளிஃபை பண்ணால் போதும். சரியா? இல்லை சார் அதில் எதுவும் ஆன்சர் கொடுத்துருக்கு, வேல்யூ கொடுத்துருக்கு அப்படின்னா அதை நம்ம அப்ளை பண்ணி எடுக்கணும். புட் டிசி கோல்டு 0ன்னு சொல்லி ஆன்சர் எடுக்க சொல்லியிருக்கான். டிசி கோல்டு 0ன்னு சொல்லி ஆன்சர் எடுத்து வச்சுருக்கான். அப்போ நம்ம உங்களுக்கு எழுதுகிறேன். புட் டிசி கோல்டு 0ன்னு எடுத்து டியூ பை டிடி கண்டுபிடிக்க போகிறேன். கொஞ்சம் கவனிச்சு பாரு. இந்த சைனுக்கு டிக்கு போட்டோம்னா 0. அப்போ சைன் 0 இந்த இடம் ஃபுல்லாக என்ன ஆயிரும், 0 ஆயிரும். ஓகேங்களா சொல்கிறது? 0 ப்ளஸ் இதுவும் 0 தான். அப்போ 0. அப்போ இது இ பவர் டி தேவையில்லை. ப்ளஸ் இ பவர் டி இந்த இடத்துல போட்டோம்னா இ பவர் 0 1 டிக்கு பதிலாக போடுறேன். இதில் உடலில் சைன் 0 0 ஆயிரும். ஓகே. வெளியில் காஸ் 0னா என்ன ஆயிரும், 1. காஸ் 0 1. டிக்கு பதிலாக நம்ம 0 போட்டுட்டு வர்றோம். ரைட். அப்போ எல்லாமே சரி பண்ணோம்னா 1 × 1 என்ன வந்துடும், 1 அப்படின்ற ஆன்சர் வருது. புரியுதான்னு பார்த்துக்கோ. இது தேவையில்லை. இதில் 1 × 1 1ன்னு வந்துடுச்சு. அப்போ இந்த சம்முக்கு ஆன்சர் வந்து 1 அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பாரு. நிதானமாக செய்யணும். நிதானமாக செஞ்சோம்னா சக்ஸஸ் ஆயிரும். இது வந்து தவறு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பொறுமையாக நிதானமாக செய். புரியுதா சொல்கிறது? குட். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம். இதில் சம்மு கேட்பாங்கடா தம்பி செயின் ரூலில். சரியா? நிதானமாக செய். கண்டிப்பாக கேட்பாங்க. யூ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட்னு கொடுத்துருக்கு. பேராமீட்டர் வந்து எக்ஸு ஒய் இசட் கொடுத்துருக்கு. பார்த்து. யூ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்கு, எக்ஸு ஒய் ஸ்கொயர் இசட் க்யூப். எக்ஸு ஒய் ஸ்கொயர் இசட் க்யூப். நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு என்ன கொடுத்துருக்குன்னு பார்க்கணும். எக்ஸுக்கு சைன் டி காஸ் டி, அது ஒய்க்கு. எக்ஸுக்கு சைன் டி, ஒய்க்கு காஸ் டி. இசட்டுக்கு என்னடா தம்பி, 1 + இ பவர் டி. 1 + இ பவர் 2tயா, 2t. ஓகே. இப்போ நம்ம படம் போட போகிறோம். என்ன கேட்டிருக்கான்னு பார்த்துக்கோ. என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா டியூ பை டிடின்னு கேட்டிருக்கான். டியூ பை டிடி அப்படின்னு கேட்டிருக்கான். டியூ பை டிடி அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போ நம்ம யோசிக்கணும், படம் போடணும். படம் போடுறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்துக்கோ. அந்த இடத்துல யூ அப்படின்னு கொடுத்து எக்ஸ் ஒய் இசட் கொடுத்துருக்கான். அப்போ நான் வந்து 3 லைன் வரையணும். இது 2 லைனு, நடுவில் ஒரு லைன், 3 லைன். இது எதுக்குன்னா யூ வந்து 3 பிரான்ச்சாக பிரியுது. எக்ஸு ஒய் இசட்டாக பிரியுது. ரைட். இது ரைட் சைடில் பார்த்துக்கோ. ரைட் சைடில் பார்த்துக்கோன்னா இந்த சைடில் எக்ஸு ஒய் இசட் வந்து கொடுத்துருக்கிற பேராமெட்ரிக்கு வெறும் டீயில் தான் கொடுத்துருக்கு. காஸ் டி, சைன் டி, இ பவர் டின்னு. அப்போ டி மட்டும் போட்டால் போதும். அப்போ அதை வந்து ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இதை 3ஐயும் சேர்த்து ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ நான் சொன்ன மாதிரி யூ எடுத்தினா 3 பிரான்ச்சஸ் பிரியுது. அப்போ டோ யூ பை டோ எக்ஸ். இல்லை ஒரு படம் தான் வந்திருக்கு நம்மளுக்கு இப்போ அப்படின்னா கீழே டிஎக்ஸ் பை டிடின்னு போட்டுடலாம்.
ஒரு படம் தான் வந்திருக்கு. அப்போ கீழே டிசெட் பை டிடின்னு போட்டுடலாம், தைரியமாக போட்டுடலாம். இல்லைனா லைனை பார்த்து போட்டுக்க. எழுதிட்டேன். 2 படம் வந்தால் அனைத்துமே டோன்னு வந்துடும், மேலே கீழே சரி. இப்போ இங்கே டோ யூ பை டோ இசட், இங்கே டோ யூ பை டோ ஒய். குட். இப்போ நல்லா கவனிச்சு பாரு. எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு ஒன்று, டோ யூ பை டோ எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் பை டிடி ப்ளஸ் டோ யூ பை டோ ஒய் இன்ட்டு டி என்ன இருக்குடா தம்பி, ஒய் பை டிடி இன்ட்டு ப்ளஸ் டோ யூ பை டோ இசட் இன்ட்டு டிஇசட் பை டிடி. அவ்வளோதான். இப்போ இதுதான் நம்ம எய்ம். இதுதான் எய்ம். இந்த எய்ம் கரெக்டாக இருந்தால் சக்ஸஸ் ஆயிரும் கணக்கு. எய்ம் ஃபார்முலா தப்பு இருந்துச்சுன்னா அது தவறாயிரும். அதனால் 1க்கு 2 முறை செக் பண்ணிக்கோ. சரியா? ஆமாம். ஒரு படம் வந்தால் கீழே டின்னு வந்துடும், டிஃப்ரென்ஷியேட் வந்துடும், டோ வராது, பார்ஷியல் வராது. ரைட், குட். இப்போ இந்த யூ எடுத்து டோ யூ பை டோ எக்ஸ்ன்னு கண்டுபிடிக்க போகிறேன். யூ எடுத்து அப்போ எக்ஸை கண்டுபிடிக்கிறனால ஒய்யும் இசட்டும் கான்ஸ்டன்ட் எடுத்து வச்சுக்கோ. அப்போ எக்ஸுக்கு பார்த்தா 1 முடிஞ்சு. அப்போ ஒய் ஸ்கொயர் இசட் க்யூபு டிஃப்ரென்ஷியேட்டு. அடுத்து டோ யூ பை டோ ஒய்ன்னு வச்சுக்குவேன். ஒய்ன்றனால எக்ஸையும் இசட்டையும் எடுத்து தனியாக வச்சுட்டு ஒய்க்கு பார்த்தீங்கன்னா 2y, ஒய் ஸ்கொயருக்கு என்ன வந்துடும் 2y. அவ்வளோதான். அப்போ என்ன சரி பண்ணு, 2x ஒய் இசட் க்யூபு. அவ்வளோதான். அடுத்து அதே மாதிரி டோ யூ பை டோ இசட்னு வச்சுக்குவேன். இசட்டை மட்டும் வச்சுக்க, டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எக்ஸும் ஒய்யும் கான்ஸ்டன்ட்டுன்னு வச்சுக்க. அப்போ இசட் க்யூப்ன்றனால 3z ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். அப்போ எக்ஸு ஒய் ஸ்கொயர், முன்னாடி வேணால் 3 போட்டுக்க, இசட் ஸ்கொயர். அவ்வளோதான். இதுதான் இதனோட டிஃப்ரென்ஷியேட். ஒரு செட்டு முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பேராமெட்ரிக் ஃபார்மை ஒன்று ஒன்றா பண்ணணும். அப்போ எக்ஸுக்கு பண்ணையில் சைன் டி. அப்போ இதை எடுத்துருக்கு பாரு, டிஎக்ஸ் பை டிடின்னு தான் இருக்குது. ஒன்ஸ் தானே பண்ண முடியும். ஒன்ஸ் பண்ணிட்டாலே டிஎக்ஸ் பை டிடி தான். சைன் டீனா காஸ் டி. அதே சம் இன்னொரு தடவை வேறு ஏதாவது பொறுத்து பண்ணணும்னா டோ போட்டுக்கலாம். இது சைன் டி மட்டும் இருக்குன்னா டிஎம் பொறுத்து தான் வித் ரெஸ்பெக்ட் டு டி ஒன்லி, அதர்வைஸ் கேனாட் டிஃபரன்ஷியேபிள். ஓகேயா? பட் இந்த இதுக்கு பாரு, இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் எக்ஸு இசட் வேரியபிள். ஓகேயா? அதனால தான் டோ. குட். நெக்ஸ்ட்டு y equal to cos t, differentiate with respect to t, dy by dt, cos t differentiate பண்ணா minus sin t. z is equal to 1 plus e power t. அப்போ dz by dt is equal to e power t. ஒன்று differentiate பண்ணா 0, e power t க்கு e power t தான். அவ்வளோதான். இதுதான் இதனுடைய differentiate. இப்போ மொத்தமாக சேர்த்து ஃபங்க்ஷனில் இதில் ஃபஸ்ட்டு 1ல் போட போகிறேன். 1ல் போட போகிறேன். சரியா சொல்கிறது? போட்டுருமா? ரைட். ஆன்சரை வந்து ப்ளூ லெட்டரில் கொண்டு போவோம். du by dt equal to, first one dou u by dou x y square z cube into cos t is z x-க்கு உள்ளது ப்ளஸ் ரெண்டாவது 2xy z cube into minus sin t into minus sin t. next 3x y square z square into என்னடா தம்பி இருக்கு, e power t. அவ்வளோதான். இதோட நிறுத்திக்கிட்டு டீக்கு எது வேல்யூ கொடுத்துருக்கான்னு பாரு. வேல்யூ கொடுத்துருந்தா சப்ஸ்டிட் பண்ணி கொண்டு வரணும். அப்படி இல்லை அப்படின்னா லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது, லெஃப்ட் சைடில் கணக்குள்ள என்ன இருக்குதுன்னு பாரு. டோ யூ பை டோ டி, டீயில் தான் ஆன்சர் காட்டணும். எல்லாத்தையுமே டீயில் தான் கணக்கை மாற்றி ஆன்சர் காட்டணும். எக்ஸு ஒய் இருக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம். இதுதான் இதுக்குள்ள அர்த்தம், வேறு ஒன்றும் கிடையாது. சரியா? அப்போ ஒய் ஸ்கொயர் அப்படின்னா காஸ் ஸ்கொயர் டி, z cube அப்படின்னா 1 plus t e power 2t whole cube அப்படின்னு அர்த்தம். ப்ளஸ் 2xyz இருக்கு, 2 sin t cos t into 1 plus e power 2t
ஹோல் கியூப்னு அர்த்தம், ப்ராக்கெட் மைனஸ் sin t ன்னு அர்த்தம், ரைட், ப்ளஸ் 3 எக்ஸ் வந்து காஸ் டி, சாரி ஒய் வந்து எக்ஸ் வந்து sin t, ஒய் வந்து காஸ் டி காஸ் ஸ்கொயர் டி அப்படின்னு அர்த்தம். சரியா? இசட் ஸ்கொயர் அப்படின்றது 1 ப்ளஸ் இ பவர் 2t இன்ட்டு இ பவர் டி. புரியுதான்னு பார்த்துக்க. ஏதாவது காமனாக எடுக்க முடிஞ்சால் எடுத்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே க்ளோஸ் பண்ணுறோன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். என்ன செய்யலான்னு யோசிச்சு பார்த்து பொறுமையாக எடுத்துக்கோ. தெரியுதா சொல்கிறது? இதில் இசட் ஸ்கொயர்ன்னு இருக்குது, அப்போ இங்கே என்ன வரும்? ஹோல் ஸ்கொயர் வரும். அப்போ எல்லாத்துலேயும் இருந்துமே இ பவர் டி ஓ இதை எழுதி எடுக்கலாம். இதை 1 ப்ளஸ் இ பவர் 2t ஹோல் ஸ்கொயரை வெளியே எடுக்கலாம். வெளியே எடுத்துட்டோம்னா மிச்சம் இதில் ஒன்று வரும், 1 ப்ளஸ் இ பவர் 2tன்னு ஒன்று வரும், காஸ் ஸ்கொயர் டி இருக்கும். சரி, இதில் மைனஸ் வந்துடும், 2 வந்துடும், sin ஸ்கொயர் டி வரும், காஸ் டி வரும். சரியா? இன்ட்டு 1 ப்ளஸ் இ பவர் 2tயும் வரும். 2 வந்துருச்சு, 1 இருக்குது மிச்சம். ப்ளஸ் அதே மாதிரி 3 sin t காஸ் ஸ்கொயர் டி இ பவர் டி அப்படி வந்துடும். இதோடு நிறுத்திக்கலாம். இன்னும் செய்யணும்னா எல்லாத்துலேயுமே காசு இருக்குது, காசை வந்து வெளியே எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். இல்லை அப்படியே இருந்துச்சுன்னா நின்று போகுது சம்மு. பார்த்துக்க ஆன்சரை. du by dt which is required answer. காசை வெளியே எடுக்கணும்னா காசை எடுத்துக்க. குட். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. டபிள்யூ எக்ஸ் கமா ஒய்செட் சொல்லி கொடுத்துருக்கு, 3 வேரியபிள் ஃபங்க்ஷன். டபிள்யூ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட்னு கொடுத்து, எக்ஸ் கமா ஒய் கமா இசட்னு கொடுத்து ஈக்குவல் டு கொடுத்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு எக்ஸ்னா என்னென்னு வேணும், ஒய்னா என்னென்னு வேணும், இசட்னா என்னென்னு வேணும். எக்ஸ்னா இ பவர் டி, ஒய்னா இ பவர் டி சைன் டி, இசட் அப்படின்னா இ பவர் டி காஸ் டி. சம் இதெல்லாம் அதில் பெரிய சம்மு 5 மார்க் சம் மாதிரி போகும், பார்த்து நிதானமாக செய். சரியா? ரைட். இப்போ நம்மளுடைய எய்ம் வேணும், கேட்டிருக்கிறது வந்து dw by dt. சரி, படம் போடணும்ல. இங்கிட்டு XY செட் கொடுத்துருக்கனால 3 பிரான்ச்சஸ் போட்டுக்க, 3 பிரான்ச்சஸ் போட்டாச்சு. 3 பிரான்ச்சஸ் போட்டு இதை டபுள்யூன்னு போட்டு இது எக்ஸு ஒய் இசட்னு எழுதிரு. நெக்ஸ்ட்டு XY இசட்டுக்கு ரைட் சைடில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. என்ன இருக்குது? டி தான் இருக்குது வேரியபிள். டீன்ற வேரியபிள் மட்டும்தான் இருக்குது. அதனால் டி மட்டும் போட்டால் போதும். அப்போ ஒரு படம் தான் வரும், ஒரு படம் தான் வரும், ஒரு படம் தான் வரும். அப்போ ஒரு படம் வர்றதுனால கீழே வந்து dx தான் வரும், கீழே வந்து dx தான் வரும். டி எல்லாமே டிஃப்ரென்ஷியேட் தான் வரும், பார்சியல் வராது. இப்போ மேலே 3 பிரான்ச் வருது, டோ டபிள்யூ பை டோ எக்ஸ் மேலே பார்சியல், டோ ஒய் டோ டபிள்யூ பை டோ இசட். இப்போ கேட்டது dw by dt அப்படின்னு கேட்டனால டோ டபிள்யூ பை டோ எக்ஸ் இன்ட்டு dx by dt ப்ளஸ் டோ டபிள்யூ பை டோ ஒய் இன்ட்டு dy by dt ப்ளஸ் டோ டபிள்யூ பை டோ இசட் dz by dt. ஓகேயா? குட். இதுதான் நம்மளுடைய எய்ம், நம்மளுடைய எய்ம். ரைட். அப்போ இதை எய்ம் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் தான், பார்சியல் தான். ஓகே, குட். பார்சியலை வந்து பிளாக்கில் பண்ணுறேன். டபிள்யூ வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன், டோ டபிள்யூ பை டோ எக்ஸ். எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறனால ஒய்யும் இசட்டு கான்ஸ்டன்ட், அப்போ 2xன்னு வந்துடும். தனித்தனியாக இருக்கலாம், விட்டுறலாம். அடுத்து டோ டபிள்யூ பை டோ ஒய் அப்படின்னா ஒய்யை தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், மற்ற ரெண்டையும் விட்டுரு, அப்போ 2y ஒய் ஸ்கொயரை பண்ணால். அதே மாதிரி டோ டபிள்யூ பை டோ இசட் அப்படின்னு சொன்னோம்னா இசட் ஸ்கொயரை மட்டும்தான் பண்ண போகிறேன், மற்ற ரெண்டையும் விட்டுறலாம், டோ இசட். அவ்வளோதான், ஒரு செட் முடிஞ்சு.
சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. ரைட், நெக்ஸ்ட்டு பேராமெட்ரிக் ஃபார்ம் பண்ண போகிறேன். எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் டி. இ பவர் டியை பண்ணோம்னா இ பவர் டி தான், டிஎக்ஸ் பை டிடி இ பவர் டி. இந்த இது அடுத்து இது டிஒய் பை டிடி. அதை பொறுமையாக பாரு. யூவி மெத்தடில் செய்ய வேண்டிய சூழ்நிலை வருது, ஏன்னா ரெண்டு இருக்குது யூவி. அப்போ டிஒய் பை டிடின்னு போட்டோம்னா இ பவர் டி இருக்கட்டும், சைன் டிக்கு பார்த்தா காஸ் டி ப்ளஸ் காஸ் டி சைன் டி இருக்கட்டும், இ பவர் டிக்கு பார்த்தா இ பவர் டி தான், அவ்வளோதான். அதே மாதிரி இசட்ஸ் ஈக்குவல் டு இ பவர் டி காஸ் டி. அப்போ டிஇசட் பை டிடின்னு போட்டோம்னா இதுவும் யூவி மெத்தட் தான். இ பவர் டி இருக்கட்டும், சைன் டிக்கு காஸ் டிக்கு பார்த்தா மைனஸ் சைன் டி ப்ளஸ் காஸ் டி இருக்கட்டும், இ பவர் டிக்கு பார்த்தா இ பவர் டி. புரியுதான்னு பார்த்துக்கோ. ஓகேயா? ரைட். இப்போ 3 எல்லா டிஃப்ரென்ஷியேட் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கணக்கை இந்த 1 அப்படின்றதுக்கு கொண்டு போக போகிறோம். கணக்கை ஆன்சரு கொண்டு போக போகிறேன். 1 அப்படின்ட்டு ப்ளூவில் எழுதிடுறேன். dw பை dt இங்கே எழுதிட மாட்டோம் தம்பி, அதான் இடம் இருக்கும், அதை சுருக்க வேண்டியிருந்தா. dw பை dt ஃப்ரம் 1லேருந்து வர்றோம். வெரி குட். 3 சமாவோட பார்த்துக்குறோம். இந்த வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம், அரை மணி நேரம் ஆச்சுல. ரைட், குட். அப்போ ஈக்குவல் ஃபஸ்ட்டு டோ டபிள்யூஎக்ஸ் 2x இன்ட்டு இ பவர் டி, அதே மாதிரி ப்ளஸ் 2y இன்ட்டு இது இ பவர் டியை காமனாக எடுத்துகிட்டு கூட எழுதலாம், இல்லை சரி அப்படியே எழுது. இ பவர் டி காஸ் டி ப்ளஸ்ஸு சைன் டி இ பவர் டி க்ளோஸ் பண்ணிக்க ப்ளஸ் அதே மாதிரி 2zன்னு எழுதிட்டு இங்கேயே எழுதிக்கலாம். இ பவர் டி இன்ட்டு மைனஸ் சைன் டி ப்ளஸ் காஸ் டி இன்ட்டு இ பவர் டி அப்படின்னு எழுதிக்கலாம். ரைட். எது வெளியே எடுக்கணும்னா இ பவர் டி வெளியே எடுக்கலாம். வெளியே எடுத்துட்டோம்னா இ பவர் டியை வெளியே எடுக்கலாம்டா. 2x ப்ளஸ் 2y இன்ட்டு காஸ் டி ப்ளஸ் சைன் டி. சரியா? ரைட். ப்ளஸ் 2z இன்ட்டு மைனஸ் சைன் டி ப்ளஸ் காஸ் டி அப்படின்னு எடுக்கலாம். இன்னும் எதாவது மல்டிப்ளை பண்ணோம்னா எதாவது செய்யணும் அப்படின்னா செய்யலாம். சுருக்க முடியுமா அப்படின்ட்டு சுருக்கலாம். சுருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். உள்ளே இது மல்டிப்ளை பண்ணி எடுக்கலாமான்னு பார்ப்போம். சரி, இ பவர் டி லெஃப்ட் சைடில் டி இருக்கனால தம்பி பார்த்துக்குங்க, டீயில் தான் ஆன்சர் காட்டணும். எக்ஸ் ஒய் இசட் இருக்கக்கூடாது. அப்போ ரீப்ளேஸ் பண்ணு. எக்ஸுக்கு ரீப்ளேஸ் பண்ணால் 2 இ பவர் டி ப்ளஸ் ஒய் கியூப் ரீப்ளேஸ் பண்ணோம்னா 2 இ பவர் டி சைன் டி அப்படின்னு அர்த்தம். ரீப்ளேஸ். இது காஸ் டி ப்ளஸ் சைன் டி ப்ளஸ் இசட்டுக்கு ரீப்ளேஸ் பண்ணால் 2 இ பவர் டி காஸ் டி இன்ட்டு மைனஸ் சைன் டி ப்ளஸ் என்னது காஸ் டி. இதிலேருந்து வெளியே எடுக்கலாமா? இதுவும் எடுக்கலாமே. இ பவர் டியை 2 இ பவர் டி எடுத்தால் இ பவர் 2t ஆயிரும். 2 இ பவர் 2t இ பவர் டி இன்ட்டு இ பவர் டின்னு எடுத்தோம்னா இ பவர் டி ஸ்கொயர்னு அர்த்தம். இல்லை ஆட் பண்ணு 2tன்னு அர்த்தம். புரியுதா சொல்கிறது? அப்போ இ பவர் டியை எடுத்துட்டேன் வெளியே காமனா. இன்னொரு இ பவர் டியை 2 இருக்குது மிச்சம், 2 எடுத்துட்டேன் வெளியே. அப்போ இங்கே என்ன வந்துடும்? 2 எடுத்துட்டேன், இ பவர் டி எடுத்துட்டேன் 1 ப்ளஸ் இங்கே சைன் டி மட்டும் இருக்கும், அதை உள்ள கொண்டு மல்டியில் பண்ணால் சைன் டி காஸ் டி அப்படின்னு அர்த்தம் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டி அப்படின்னு அர்த்தம் ப்ளஸ் என்ன வந்துடும் காஸ் ஸ்கொயர் டின்னு அர்த்தம் மைனஸ் காஸ் டி சைன் டின்னு அர்த்தம். அவ்வளோதான். அப்போ இது ரெண்டையும் அடிச்சிடலாம். இது ரெண்டும் சேர்ந்தா 1. அப்போ 2 இ பவர் 2t 1 + 1 2. அப்போ 4 இ பவர் 2t லாஸ்ட் ஆன்சர், which is required answer 4 e power 2t. குட், கரெக்ட். இப்போ நான் வந்து 8.6ல் வந்து 3 சம் சொல்லி கொடுத்துருக்கேன் இன்ட்ரோடக்ஷனோட. இதோட நம்ம ஸ்டாப் பண்ணுறேன் இந்த வீடியோவை. நீ இதை செஞ்சு பாரு. குட், தேங்க்யூ, டேக் கேர்.